மலேசியா சிங்கப்பூர் இடையே சுமூகமான தடையரா வானூர்தி சேவை, வான் போக்குவரத்து தகவல் மண்டல பேச்சுகளில் முக்கிய உடன்பாடு. போதைப் பொருள் கடத்தல் முறியடிப்பில் ஒத்துழைப்பு, கடல் எல்லை RTS தொடர்பில் மலேசியா சிங்கப்பூர் கருத்திணக்கம். வணக்கம். சலாம் மலேசிய மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். மலேசிய சிங்கப்பூர் வான் போக்குவரத்து வருங்காலத்தில் சுமூகமாகவும் தடையின்றியும் இருப்பது உறுதி செய்யப்படும். வான் போக்குவரத்து தகவல் மண்டலம் குறித்த கலந்துரையாடலில் இரு நாடுகளும் அந்த வரலாற்று பூர்வ உடன்பாட்டை எட்டின. சிங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த குடியரசின் பிரதமர் லாரன்ஸ் வாங் உடனான சந்திப்புக்கு பின் இதனை அறிவித்தார். சிங்கையின் சாங்கி, செலத்தார் வானூர்தி நிலையங்களில் வான் சேவைகள் பாதுகாப்பாகவும் சீராகவும் இருப்பது குறித்த தேவையை அந்த குடியரசு உணர்த்தியது. அதேவேளை சபா சரவாக் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் அந்நாட்டு விமான பயணங்களும் சீராக அமைவதை மலேசியா விரும்புகிறது. தலைமைத்துவ அமைச்சரவை அளவிலான ஒத்துழைப்பின் பலனாக நீண்ட காலம் நிலுவையில் இருந்த அந்த விவகாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மலேசிய சிங்கப்பூர் தலைவர்களின் ஆண்டு சந்திப்பில் மேலும் சில விவரங்கள் விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக கடல் எல்லை தொடர்பாக நீண்ட காலம் நிலுவையில் இருந்த விவகாரமும் முன்னேற்றத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் கூறினார். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான தனித்துவமான உறவு அரசதந்திர ரீதியில் மட்டுமின்றி பொருளாதாரம், வர்த்தகம், கல்வி, பண்பாடு ஆகிய கூறுகளிலும் வலுப்பட வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். போதைப் பொருள் கடத்தல் முறியடிப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்திணக்க ஒப்பந்தத்தில் மலேசியாவும் சிங்கப்பூரும் கையொப்பமிட்டன. அத்துடன் ஜோஹர் பாரு சிங்கப்பூர் துரித கடவு ரயில் தடம் RTS தொடர்பான கூடுதல் உடன்படிக்கையும் கையெழுத்தானது. சபாவிலும் சரவாக்கிலும் சிங்கப்பூர் அதன் பேராளரகங்களை திறக்க மலேசியா அனுமதி அளித்திருப்பதை அந்த குடியரசு பிரதமர் லாரன்ஸ் வாங் வரவேற்றார். இரு நாட்டு மக்களின் உறவை வலுப்படுத்துவதில் இது சிறந்த நடவடிக்கை என அவர் வர்ணித்தார். இதன் வழி சபா சரவாக்கில் உள்ள சிங்கப்பூரியர்களுக்கு உரிய சேவையை வழங்க இயலும் என்றும் லாரன்ஸ் வாங் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் குடிமக்களுக்கு கரம் கொடுத்தார் பேரரசர். தமக்கு சொந்தமான 2 வழிப்படகுகளை மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்துள்ளார் சுல்தான் இப்ராஹிம். சுல்தான் இப்ராஹிம் அவரின் அதிகாரப்படியான ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். அவ்விரு ஏர்போட்டும் இஸ்தானா நகராவில் வைக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை மீட்கவும் அவர்களுக்கு உதவிகள் அனுப்புவதை விரைவுபடுத்தவும் அவை பயன்படுத்தப்படும். 2023 மார்ச்சில் ஜொஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை வேறு இடங்களுக்கு மாற்றவும் உதவிகள் வழங்கவும் சுல்தான் இப்ராஹிமுக்கு சொந்தமான 3 வழிப்படகுகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த பேரிடரின் போது குளுவாங்கில் சாலை தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்த பூர்வக்குடி மக்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பவும் அவை பயன்படுத்தப்பட்டன. இவ்வேளையில் அதி ஆற்றல் கொண்ட 2 வழிப்படகுகளை வெள்ள மீட்பு நடவடிக்கைகளுக்கு வழங்கியமைக்காக பேரரசருக்கு கூட்டரசு அரசாங்கம் நன்றி நவின்றது. அந்த நவீன படகுகளை பேரரசர் வழங்கியிருப்பது குடிமக்கள் மீதான அவரின் தயையை, குறிப்பாக பாதிக்கப்பட்டோர் நலனை காப்பதில் கொண்டிருக்கும் அக்கறையையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழ்ந்தார். நாடு 2ஆம் கட்ட வெள்ளத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் நிலையில் பேரரசரின் இந்த நல்லுதவி பணிகளை மேலும் துரிதமாக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். திறன் கல்வி நுட்ப பயிற்சி TVET பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு விகிதம் 96 விழுக்காட்டிற்கும் அதிகமாக நீடிக்கிறது. இந்த பெருமைப்படத்தகு அடைவு நிலை தேசிய வேலைவாய்ப்பு விகிதத்தை காட்டிலும் அதிகம். அத்துடன் இதுவரை பதிவாகிய உச்ச விகிதம் இது என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைட் ஹாமிடி பெருமிதம் தெரிவித்தார். TVET மாரா TVET தொழில்நுட்ப முனைவோர் திட்டங்களின் வாயிலாக திறன் வாய்ந்த 8 லட்சம் இளையோர் வேலை சந்தைக்குள் நுழைந்ததாக துணை பிரதமர் விவரித்தார். வேலை சந்தைக்கு தேவைப்படும் திறன் பெற்ற ஆள்பலத்தை கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சின் TVET பாடத்திட்டங்கள் கொண்டிருப்பதை இந்த அடைவு நிலை எடுத்தியம்புகிறது. மேலும் பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடரும் பூர்வக்குடி மாணாக்கர் 495 பேர் மிக அதிக புள்ளிகளை பெற்று சாதனை படைத்திருப்பதை அவர் சுட்டினார்.
புறநகர் மட்டுமின்றி பூர்வகுடி மாணாக்கருக்கும் கல்வி கற்கும் வாய்ப்பு நியாயமாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் அமைச்சின் கடப்பாட்டை இது புலப்படுத்துவதாக துணை பிரதமர் உவகை தெரிவித்தார். கிராம முன்னேற்ற வட்டார அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் அதன் அமைச்சருமான டத்தோஸ்ரீ அமர் ஜாஹிட் உரையாற்றினார். இதனிடையே ஃபெல்டா மற்றும் FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனங்களுக்கு சொந்தமான 10 தோட்டங்களை ஊடுருவ தடை விதித்து தெலுங்கானா அரசு நிறைவேற்றிய தீர்மானம் குறித்து அமைச்சரவை நாளை விவாதிக்கும் என துணை பிரதமர் தெரிவித்தார். அதற்கு தீர்வு காணும் நோக்கில் ஃபெல்டா மற்றும் FGV இயக்குநர் வாரியத்துடன் இன்று சந்திப்பு நடத்தப்பட்டது. அதில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் நாளை அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்படும் என டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜாஹிட் குறிப்பிட்டார். பிரதமரின் முன்னாள் அரசியல் செயலாளர் டத்தோஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அகின் கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் 4 ஊழல் வழக்குகளை எதிர்நோக்கினார். சபாவின் கனிமவள ஆய்வு உரிமங்களை அங்கீகரிக்க அவர் பெற்றதாக ஐயுறப்படும் தொகையும் அதில் அடங்கும். பிணையில் அவர்கள் இருவரும் இன்று விடுவிக்கப்பட்டனர். நீதிபதி ஹக்கீம் சுசானா ஹுசேன் முன்னிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்ட போது 50 வயதான டத்தோஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் அக்குற்றங்களை மறுத்தார். டத்தோஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டாருக்கு கையூட்டு கொடுத்ததாக குற்றச்சாட்டப்பட்ட தொழிலதிபர் ஆல்பர்ட் டே மீது 4 வழக்குகள் பதிவாகியுள்ளன. நாளை அவர்கள் இருவரும் மீண்டும் ஷாலாம் செஷன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை எதிர்நோக்குவர். 2009 ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் 16ஆம் பிரிவின் கீழ் இருவரும் விசாரிக்கப்படுகின்றனர். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும் என்பது திருமூலரின் அருள்வாக்கு. சோதியின் வழியே பரம்பொருளை 1000 தீபமாய் காண்டு துதிக்கும் புனித திருநாளி கார்த்திகை தீபத் திருவிழா. ஸ்லாங்கூர் காஜாங் ஜலான் ரேகோ ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் நேற்றிரவு கார்த்திகை தீபச் சுடரொளியில் மிளிர்ந்தது. தீபம் அத்தனை மாதங்களில் ஒளிர்ந்தாலும் உன்னதம் பெறுவது கார்த்திகையில்தான். கார்த்திகை மாத பௌர்ணமி தினமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளன்று கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மாலையில் மாமழை ஓய்ந்த பின் மால்மருகன் அருள் வேண்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் திரண்ட பக்தர்கள் விளக்கேற்ற தொடங்கினர். விளக்கணி அல்லது விளக்கீடு எனவும் கார்த்திகை ஒளி திருநாள் அறியப்படுகிறது. வருடத்தின் இந்த காலகட்டம் அதிக இருள் நேரத்தை கொண்டதாகும். இந்த நேரத்தில் எல்லோர் வாழ்வும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் இருத்தி வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக விளக்கேற்றி இறைவனை வழிபட்டனர் நம் முன்னோர். இது முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாளாகும். முருகப்பெருமான் சந்நிதியிலே திருவிளக்குகளை ஏற்றுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது. அதாவது குமார ஆலய தீபம் என்று சொல்வார்கள். முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் மட்டும், மற்ற ஆலயங்களிலே மறுநாளில் தான் தீபம் செய்வார்கள். வீடுகளிலே கூட மறுநாளிலே தீபம் செய்வார்கள். வீடுகளிலே தனிய திருக்கார்த்திகை தீபம் இருக்கின்றது. உலுலங்காட் மாவட்ட இந்து ஆசிரியர்கள் கடந்த 50 ஆண்டுகளாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தீப உபயத்தை ஏற்று நடத்தி வருகின்றனர். தலைமுறைகளை தாண்டியும் நிலைத்திருக்கின்ற இந்த சமூக ஒற்றுமை ஆலயத்தின் தனிச்சிறப்பாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காஜாங் வட்டாரத்தில் உள்ள இந்து ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து இந்த கார்த்திகை தீப உபயத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இது ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஆண்டுதோறும் ரொம்ப மிக விமரிசையாக இந்த தீபம் இங்கே கொண்டாடப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டுதோறும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த உளுலாங்காட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள்லாம் ஒன்று திரண்டு இந்த விழாவை உபயமாக எடுத்தார்கள். குறிப்பாக இதை ஆரம்பித்து வைத்தது வந்து காஜான் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் தான். நான் காஜான் தமிழ் பள்ளியில் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். இப்படி இவர்களுடைய ஆதரவு நானும் தொடர்ச்சியாக அந்த காலத்தில் கமிட்டியிலேருந்து நானும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒத்துழைப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். கார்த்திகை தீபம் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்தது. நம்முடைய அன்பு, கருணை இதெல்லாம் வெளிக்காட்டுறது. பிறகு தீயவைகளை அழித்து நன்மைகள் பெறத்துக்கு நாம் வேண்டுகிறோம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும். இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபம் ரொம்ப விமரிசையாக இருக்கும். இது வந்து டீச்சர்ஸ், உளுலங்காட்டில் உள்ள டீச்சர்ஸோட உபயம். அடியும் முடியும் தேடி சென்ற அறியும் அயனும்
அரணை அருட்பெரும் ஜோதியாய் கண்ட நாள் இதுவென ஆன்றோர் கூறுகின்றனர். அந்த தத்துவத்தை உணர்த்தும் வகையில் கார்த்திகை நாளன்று சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது. கார்த்திகை தீபங்களால் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி மட்டும் ஒளிமயம் பெறவில்லை, வந்திருந்த பக்தர்களின் நெஞ்சங்களும் முருகன் அவன் அருளால் ஒளிர்ந்தன. இதுக்கு முன்னாக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்ததில்லை. நான் எப்போதும் சிரம்பானில் வாசிக்கிறனால நான் சிரம்பானில் உள்ள கோயில் தான் போவேன். ஸோ அதனால் இங்கே செய்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லா கோயிலுக்கும் தனித்தனியாக வித்தியாசமாக செய்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு தனித்துவமாக இருக்குது. ஓகே, நான் இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே வந்திருக்கேன். நான் காஜாங்கில் தான் வேலை செய்கிறேன். ஸோ அதனால் இதான் ஃபர்ஸ்ட் இயர் இந்த கோயிலுக்கு நான் வருது. ரொம்ப விசேஷமாக இருக்குது. பூஜைகள் எல்லாமே சுடலை எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க. இவந்தோ இது நார்மல் வேலை நாளாக இருந்தாலும் எல்லாரும் ஹாப்பியாக வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். என்ன இந்த கோயிலில் மற்ற கோயிலை விட விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திருவிழாவும் பண்டிகையும் சரி ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இந்த கோயிலை. அதனால சுற்று வட்டார மக்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கோயில் காஜாங்கல் அப்படின்னா இந்த ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் தான். கார்த்திகை தீபம் இந்த கோயிலில் ஒரு வானவத வருடாந்திர முக்கியமான ஒரு பூஜை தான். அந்த பனை ஓலை எரிக்கிறது தான் இங்கே சிறப்பு. பனை ஓலை எரிக்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் கோயில் சுற்றி திருவிளக்கு ஏற்றுவோம். ஸோ அதுதான் மிக சிறப்பானது. நான் இந்த கோயிலுக்கு எப்போதும் வருவேன். இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இங்கே இருக்கிறாரு. நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வருவேன். முருகன் பார்க்க வரவனும் நாங்கள். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்த்திகை தீபத்துக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த விளக்கெலாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ப்ரேயர்ஸும் நல்லா செஞ்சுருந்தாங்க. என்ன நான் கடவுள்கிட்டே நிறைய பார்த்துக்கிட்டேன். அஞ்ஞானம் அழிக்க எழுந்த பேரொளியை அகிலத்தோர் கொண்டாடும் நாள் திருக்கார்த்திகை நன்னாள். உலகில் மட்டுமின்றி உள்ளங்களிலும் இறைவனின் பேரொளியால் அறியாமை எனும் இருள் அகற்றப்பட வேண்டும் என்பதையே இந்த விளக்கீட்டு திருநாள் உணர்த்துகிறது. அக இருள் நீங்கி உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் சுடரை போல ஒளிரட்டும். மேல் நோக்கி எரியும் தீபத்தை போல் நம் எண்ணங்கள் மேலோங்கி இருக்கட்டும். ஆர்டிஎம்முக்காக இந்திரா ராஜகோபால். இதனிடையே 129 ஆண்டாக பேராக் ஈப்போ கம்போங் கப்பாயாங்கில் வீற்றிருக்கும் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருநாள் விழா கோலம் கண்டது. திருமுருகனின் அருள் வேண்டி நின்ற பக்தர்களின் கூட்டம் யாமிருக்க பயமேன் என்ற அழகு குமரனை நம்பி நின்ற காட்சி கண்களை பறித்ததோடு ஞானக்கடலை பெருக்கெடுக்க செய்தது. காலையில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலையில் அபிஷேகங்கள், ஆராதனைகள் என சிவசுப்பிரமணியர் மனம் குளிர கார்த்திகை தீப திருநாள் களை கட்டியது. ஏற்றிய தீபங்கள் ஒளிர்வது போல் அனைவரின் வாழ்விலும் ஒளி நிறைய வேண்டும், சிறக்க வேண்டும் என அடியார்கள் முருகனின் அருள் வேண்டி ஆலயத்தில் திருக்கார்த்திகையை கொண்டாடினர். இவ்வாண்டு ஜனவரியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முன்னேற்றகர ஊதிய கொள்கை வளர்ச்சியை பதிவு செய்தது. கடந்த நவம்பர் 30ஆம் நாள் வரை பணியாளர் 31,000க்கும் மேற்பட்டோர் ஊதிய உயர்வால் பயனடைந்ததாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். பணியாளரின் சராசரி தொடக்க கட்ட ஊதியம் 300 ரிங்கிட் அதிகரித்துள்ளதை அமைச்சர் சுட்டினார். 1,900 ரிங்கிட் மாத வருமானம் பெற்றவரின் புதிய வருவாய் 7,200 ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது. 16 விழுக்காட்டு ஊதிய உயர்வை அவர்கள் அனுபவிப்பர். பணிபுரிய தொடங்கி 12 மாதங்கள் நிறைவுற்றோர் 13 விழுக்காட்டு ஊதிய உயர்வு அல்லது 290 ரிங்கிட் அதிகரிப்பை அனுபவிப்பர். எடுத்துக்காட்டாக 7,200 ரிங்கிட் ஊதியம் பெறுபவர் 7,490 ரிங்கிட் ஊதிய உயர்வை அனுபவிப்பர். முன்னேற்றகர ஊதிய கொள்கையில் இணைய 4,000 பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக கூறிய ஸ்டீவன், அந்த கொள்கை சரியான தடத்தில் இருப்பதுடன் ஊதிய உயர்வை ஊக்கப்படுத்தி ஆழ்பல சந்தை மறுமலர்ச்சிக்கு துணை நிற்பதாக கருத்துரைத்தார்.
சொக்சோ மறுவாழ்வு திட்டத்தின் வழி 2014 தொடங்கி ஏறக்குறைய 25,000 நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளனர். அந்த திட்டத்தின் ஆக்கத்தன்மையை அது புலப்படுத்துவதாக ஸ்டீவன் குறிப்பிட்டார். பெரும்பாலானோர் குணமடைந்து வேலைக்கு திரும்பிவிட்டனர். அந்த திட்டத்தின் 70 விழுக்காட்டு ஆக்கத்தன்மையை அது காட்டுகிறது. மேலும் 30 விழுக்காட்டினர் குணமடைந்தாலும் வேலைக்கு திரும்பவில்லை என அவர் குறிப்பிட்டார். கடும் நோயாளிகள் வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெறவும் சொக்சோ வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக ஸ்டீவன் கூறினார். நாடு முழுவதும் முதியோர் நடவடிக்கை மையங்களை அமைக்க 25 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான முனைப்பான சமூக மையத்தை அவர்களுக்கு அமைத்து தருவதோடு அவர்களின் வளப்பத்திற்கும் அந்த நடவடிக்கை உறுதுணையாக அமையும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூன் வரை 193 முதியோர் நடவடிக்கை மையங்கள் நாடு நெடுக இயங்க தொடங்கியுள்ளன. பல்வேறு சமய இன பொருளாதார பின்னணி கொண்ட 57,000த்திற்கும் மேற்பட்டோர் அவற்றில் உறுப்பியம் பெற்றுள்ளனர். முதியோர் நடவடிக்கை மையங்களை நிறுவ 96 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. புதியவற்றை அமைக்க 25 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் இன்று மேலவையில் குறிப்பிட்டார். உள்ளூர் சமூக தேவை, விருப்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவை தமக்கேற்ற திட்டங்களை வகுத்துக் கொள்ளவும் அதிகாரம் வழங்கப்படுவதாக டத்தோஸ்ரீ நான்சி கூறினார். 2019 இளையோர் அமைப்பு மேம்பாட்டு சட்ட திருத்தம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நடப்புக்கு வரும். அதில் 30 முதல் 40 வயதுடையோர் விடுபட மாட்டார்கள் என அரசு உறுதியளித்திருப்பதை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ நினைவுபடுத்தினார். இளைஞர்களுக்கான வயது வரம்பு மலேசிய இளைஞர் கொள்கைக்கு ஏற்ப அமைகிறது. அது பரந்த தலைமைத்துவத்தையும் புதியவருக்கு வாய்ப்பளிக்கும் உன்னத நோக்கத்தையும் கொண்டுள்ளது. அத்துடன் இந்த சட்ட திருத்தத்தினால் 40 வயதிற்குட்பட்டவர்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் அரசின் பல்வேறு திட்டங்களும் முயற்சிகளும் பாதிக்கப்படாது என அவர் வலியுறுத்தினார். மேலும் துணை பிரதமர் தலைமையிலான இளைஞர் மேம்பாட்டுக்கான அமைச்சரவை செயற்குழுவின் கண்காணிப்பின் மூலம் 30 முதல் 40 வயதுடையோருக்கான உதவிகளை ஒருங்கிணைக்க இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஓர் ஆய்வறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக ஹனா குறிப்பிட்டார். மோசமான வானிலையில் சிக்கி தவிக்கிறது வியட்நாம். இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளை காட்டிலும் அது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பேரிடரில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பலியானதோடு அந்நாட்டின் பொருளாதாரமும் பேரளவில் சீர்குலைந்தது. முன்னதாக பிலிப்பீன்ஸை தாக்கிய கோட்டோ புயலால் வியட்நாமின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கனமழை பெய்யும் என உலக வானிலை மையம் கணித்திருந்தது. வழக்கத்திற்கு மாறாக கொட்டி தீர்த்த மழையால் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் பிரபல சுற்றுலா தலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. விவசாயத்துறைக்கும் பெரும் சேதத்தை அது ஏற்படுத்தியுள்ளது. தொடர் கனமழையால் மூண்ட வெள்ளத்தில் இதுவரை 100 பேர் உயிரிழந்தனர். நவம்பர் 15ஆம் நாள் முதல் 21ஆம் நாள் வரை பலத்த காற்றுடன் கூடிய அதிக மழை பொழிவு பதிவு செய்யப்பட்டது. வியட்நாமில் மிக அதிகமாக 24 மணி நேரத்தில் 1739.6 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதனிடையே இலங்கையில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளை தொடர்ந்து ஐக்கிய அரபு சிற்றரசு, இந்தியா, வங்காளதேசம் ஆகிய நாடுகள் அந்நாட்டுக்கு உதவ முன்வந்துள்ளன. இன்றியமையா பொருட்கள் உட்பட மருத்துவ குழுக்களும் அங்கு உதவிக்காக அனுப்பப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 28,500 ராணுவ அதிகாரிகள் மீட்பு பணிகளில் இறங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சிறப்பு பேரிடர் செயலாக்க மைய இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் லசாந்தா ரோட்ரிகோ தெரிவித்தார். இந்த பேரிடரில் இதுவரை குறைந்தது 474 பேர் உயிரிழந்தனர். ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பில் மூண்ட கோர தீ விபத்து. அதில் மரணித்தோர் எண்ணிக்கை 159ஆக அதிகரித்துள்ளது. அவர்களில் பச்சிளங்குழந்தை உட்பட 97 வயது முதியோர் வரையிலானோர் உடல்கள் மீட்கப்பட்டன. கருகிய அந்த அடுக்ககத்திலிருந்து ஏனையோரையும் மீட்கும் பணிகள் ஒரு வாரத்திற்கு பின்பும் தொடர்கின்றன.
மீட்கப்பட்ட சடலங்களில் 140 மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன. 30 பேரின் நிலை இன்னமும் தெரிய வராதிருக்கிறது. நாளுக்கு நாள் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தீப்பற்றிய 8 தொகுதிகளை கொண்ட வாங் ஃபுக் காட் அடுக்ககத்தில் இருந்து ஒரு கட்டடத்தில் வசித்தோர் மட்டுமே தப்பிக்கை என்றது. எஞ்சியோர் தீயின் கோரப்பிடியில் சிக்கினர். அவர்களை தேடும் பணி தொடரும் நிலையில் பலர் சடலமாகவே மீட்கப்பட்டு வருகின்றனர். தீயின் சீற்றம் அடங்கியிருக்கும் ஒரு வாரத்திற்கு பின் உயிர் தப்பித்த அந்த அடுக்ககத்தின் குடியிருப்பாளர்கள் சிலர் தங்களுக்கு வேண்டிய பொருள்களை எடுக்க வாங் ஃபுக் காட்டிற்கு திரும்பினர். எனினும் மிஞ்சியிருப்பது சாம்பல் மட்டுமே. வீடுகளை இழந்த பலர் தங்கள் வாழ்க்கையை இனி எப்படி எங்கிருந்து தொடங்கப் போகிறோம் என்று திக்கறியாது உதவி மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 21 பேரை ஹாங்காங் அதிகாரிகள் கைது செய்தனர். மென்பொருள் கோளாறு காரணமாக ஏர்பாஸ் நிறுவனத்தின் 6000 விமானங்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆசிய விமான நிறுவனங்கள் சிலவற்றின் சேவைகளும் அதனால் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக குறுகிய தூர பயணங்களுக்கு ஏர்பாஸ் விமானங்களை அதிகம் பயன்படுத்தும் சீனா மற்றும் இந்திய விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளில் இடையூறு ஏற்பட்டது. இந்தியாவில் இந்த இடையூறினால் 338 ஏர்பாஸ் விமானங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு வான் போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ அதற்கு சொந்தமான 200 விமானங்களில் 160 பழுது நீக்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்தது. 113 ஏர்பாஸ் விமானங்களை கொண்டிருக்கும் ஏர் இந்தியா நிறுவனம் 42 விமானங்கள் சரி செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளது. சில நாட்களுக்கு முன் ஏர்பாஸ் விமானத்தில் உயரத்தை கணக்கிடும் கணினி மென்பொருளில் சிக்கல்கள் கண்டறியப்பட்டன. அதிக உயரத்தில் பறக்கும்போது சூரிய கதிர்வீச்சு A32 விமானங்களின் விமான கட்டுப்பாட்டு தரவுகளை அழிக்கும் ஆபத்து உள்ளதை ஏர்பஸ் நிறுவனம் கண்டறிந்தது. அதனையடுத்து சுமார் 6000 விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. NVIDIA தலைமை செயல்முறை அதிகாரி ஜென்சன் ஹுவாங்கை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்தார். ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விவகாரத்தில் தமது நிலைப்பாடு யாதென்பதை சில்லுகளை தயாரிக்கும் அந்த பெருநிறுவன தலைவர் அறிந்திருப்பதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவின் மனம் கோணாது நடக்கும் NVIDIA தலைமை செயல்முறை அதிகாரி ஜென்சனை புத்திசாலி மனிதர் என ட்ரம்ப் பாராட்டினார். தற்போது வெளியிடப்படும் சில்லுகளை காட்டிலும் ஒரு தலைமுறை பழமையானதாக இருக்கும் அந்த பன்னாட்டு பெருநிறுவனத்தின் H200 ரக சில்லுகளை சீனாவிற்கு விற்கலாமா வேண்டாமா என்பதை ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. அது குறித்து ட்ரம்பும் ஜென்சனும் சந்திப்பின் போது கலந்துரையாடினார். ட்ரம்பை மட்டுமின்றி ஜென்சன் ஹுவாங் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்தார். மாநிலம் வாரியாக தனித்தனி சட்டம் செயலாக்கப்பட்டால் அது செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை மெதுவடைய செய்யும் என அவர் விளக்கினார். அத்துடன் பிற நாடுகளுக்கு விற்கப்படுவதற்கு முன்னர் சில்லுகள் முதலில் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு விற்க நிபந்தனை போடும் வாஷிங்டனின் சட்ட வரைவிற்கு ஜென்சன் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த மசோதா உலகாய சந்தையில் AI-யின் போட்டித்தன்மையை கட்டுப்படுத்தும் வகையில் உள்ளது. அதோடு விதிகளில் ஏற்படும் ஓட்டைகளை பயன்படுத்தி NVIDIAவின் சில்லுகள் அமெரிக்கா தடை விதித்துள்ள சில நாடுகளுக்கு பேரளவில் கடத்தப்படுவதையும் ஜென்சன் ஹுவாங் சுட்டினார். களம் கண்ட முதல் உலக கராத்தே போட்டியிலேயே வெள்ளிப் பதக்கம். தமது வாழ்நாளில் மறக்க முடியாத இனிமையான தருணம் என பேருவகை வெளிப்படுத்தியுள்ளார் ஷாமலா ராணி. எகிப்து கெய்ரோவில் நடைபெற்ற அப்போட்டியில் 11 ஆண்டுகளில் முதல் முறையாக இறுதிச் சுற்று வரை முன்னேறிய முதல் மலேசியராக அவர் விளங்குகிறார். இவ்வாண்டு போட்டியில் தங்கத்தை தற்காத்துக் கொள்ள மட்டுமே தாம் இலக்கு கொண்டிருந்ததாக ஷாமலா சொன்னார். அதில் களமிறங்குவதற்கு முன் தனது ஆற்றலை சோதிக்கும் ஒரு முன்னேற்பாடாக உலக கராத்தே போட்டியை அவர் பயன்படுத்திக் கொண்டார். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்போட்டி சிறந்த பட்டறிவை வழங்கியதோடு அதனை அங்கீகரிக்கும் வகையில் வெள்ளியை பெற்று தந்திருக்கிறது. முதலாவதாக எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், நன்றிகள். ஏன்னா இந்த போட்டியில் நான் வெற்றி பெற்ற என்னோட வெள்ளி பதக்கத்துக்கு அவ்வளோ ஆதரவு கிடச்சிருக்கு. ஸோ இந்த போட்டியில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் டு பிரிங் மை மலேசியன் ஃபிளாக் அந்த இடத்துல ஒரு சில்வர் மெடல், ஒரு வெள்ளி பதக்கத்தை வெல்றது ரொம்ப ஒரு பெருமையான தருணமாக நினைக்கிறேன். அதே சமயத்தில் எங்களோட விளையாட்டு போட்டியோட ப்ரிப்பரேஷனும் நல்லா போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி நாங்கள் கராத்தே டீம் இன்னொரு முறை அந்த பெருமையை இந்த நாட்டுக்காக தருவோம்னு
உறுதிமொழி அளிக்கிறோம். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டுக்காகவும் கண்டிப்பாக காத்திருப்போம். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் நேஷன் கராத்தே டீம். அதில் வெற்றி மாலையை சூடியதற்காக மலேசிய கராத்தே சம்மேளனம் ஷாமலாவுக்கு 10,000 ரிங்கிட்டை ஊக்கத்தொகையாக வழங்கியது. 26 வயதான அவரின் பயணம் இதோடு நின்றுவிடவில்லை. 2025 மேலும் இனிதாக்க தாய்லாந்து சி போட்டியிலும் 3ஆம் முறையாக தங்கத்தை தற்காக்கும் முயற்சியில் அவர் இறங்கியுள்ளார். விவேக கைபேசி பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளும் அதே வேளை எதிர்மறை விமர்சனங்களுக்கும் இடம் கொடுக்காதீர். தாய்லாந்து 2025 சி போட்டியில் மிளிர்வது மட்டுமே தேசிய வீரர்களின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ. தாய்லாந்தில் களம் காணும் போது அவர்கள் அலைபேசி பயன்பாட்டை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதுடன் இயன்றவரை சமூக ஊடகங்களில் உலா வருவதை தவிர்க்க வேண்டும். எதிர்மறை விமர்சனங்களால் துவண்டு போகாமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். சி போட்டியை குறிவைத்து நெடுங்காலம் தொடர்ந்த பயிற்சிகள் எதிர்மறை விமர்சனங்களால் சீர்குலைந்துவிடக் கூடாது என அமைச்சர் அறிவுறுத்தினார். இம்முறை அப்போட்டியில் மலேசியாவை நிகர்த்து 1142 பேர் களம் காண்கின்றனர். தாய்லாந்து 2025 சி போட்டியில் 200 பதக்கங்களுக்கு குறிவைத்துள்ளது மலேசியா. தேசிய விளையாட்டு வீரர்களின் முந்தைய மற்றும் தற்போதைய செயல்திறன் அடிப்படையில் அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 200 பதக்கங்களை கைப்பற்றுவது நடைமுறையில் சாத்தியமாயிருப்பதை மலேசிய அணித் தலைவர் நூருல் ஹூடா அப்துல்லா சுட்டினார். தாய்லாந்தில் வரும் 9ஆம் தேதி தொடங்கும் சி போட்டி இம்மாதம் 20ஆம் தேதி நிறைவை தொடும். அந்த போட்டி நெடுகிலும் மலேசிய வீரர்கள் கருமமே கண்ணென கொண்டு மிளிர வேண்டும் என நூருல் ஹூடா வலியுறுத்தினார். தென்கிழக்காசிய நிலையிலான அந்த போட்டியில் சீறி பாய மலையக வேங்கைகள் முழு ஆயத்தமாக உள்ளனர். அதில் களம் காணவிருக்கும் மலேசிய அணியினருக்கு ஜாலோர் கமிலாங் தேசிய கொடியை ஒப்படைத்த பின்னர் நூருல் ஹூடா ஊடகத்தாரிடம் பேசினார். இவ்வேளை அடுத்த வாரம் தொடங்கும் அப்போட்டியில் நாட்டின் பூப்பந்து அணி 4 தங்கங்கள் உட்பட 7 பதக்கங்களை கைப்பற்ற இலக்கு கொண்டுள்ளது. தேசிய வீரர்களின் சமீபத்திய சாதனை மற்றும் வட்டார போட்டியாளர்களுடன் களம் கண்ட பதிவுகள் அடிப்படையில் அந்த இலக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. இம்முறை தாய்லாந்து சி விளையாட்டில் தேசிய பூப்பந்து அணி மூத்த மற்றும் இளம் வீரர்களின் கலவையை நம்பி உள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் தொடர்ந்து அசத்துகிறது ஆர்சனல். இன்று அதிகாலையில் அரங்கேறிய பிரென்ஃபோர்டுக்கு எதிரான ஆட்டத்தில் தி கன்னர்ஸ் 2-0 என வாகை சூடியது. ஆர்சனலுக்கான முதல் கோலை 11ஆம் நிமிடத்தில் மிக்கல் மரினோ பெற்று தந்தார். முதன்மை வீரர்கள் சிலர் காயத்திற்கு ஆளாகியிருப்பதால் மத்திய திடல் வீரராக இருந்த அந்த ஸ்பெயினியர் இவ்வாட்டத்தில் முதன்மை தாக்குதல் வீரராக பங்கு வகித்தார். நடப்பு பருவத்தில் மரினோ அடித்திருக்கும் 5வது கோல் அதுவாகும். எஞ்சிய ஒரு கோலை ஆட்டத்தின் நிறைவில் புகுத்தினார் புகாயோ சகா. அவர்கள் இருவரும் பெற்றுத்தந்த வெற்றியால் 33 புள்ளிகளுடன் ஆர்சனல் பிரீமியர் லீக் பட்டியலில் முதல் நிலையை தொடர்கிறது. 2ஆம் இடத்தை வகிக்கும் மான்செஸ்டர் சிட்டியுடன் ஒப்பிடுகையில் அதனிடம் கூடுதலான 5 புள்ளிகள் உள்ளன. புதிய ஆத்திசூடி மிடிமையில் அழிந்திடே, வறுமையினால் அழிந்து விடாதே, இறுதி வரை ஏழையாகவே இறந்து விடாதே, உன் வாழ்க்கையை இழந்து விடாதே என அறிவுரைக்கிறார் மகாகவி பாரதி. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.